அடிக்க வரும் போலீஸுக்கு அஞ்சாதே, மூடு கடைய அடையவன் வருவான் பாப்போம். துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர், எஞ்சான்றும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர். அனைவருக்கும் வணக்கம். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு இல்லை. மது வீட்டுக்கு, உயிருக்கு மட்டும் கேடு, நாட்டுக்கு நல்லது. வீர தமிழனாய் சரித்திரத்தில் இடம் பிடிப்பது அந்த காலம். குடிகார தமிழனாய் சாராய கடையில் இடம் பிடிப்பது இந்த காலம். ஒரு குழந்தையின் நேரடி ரோல் மாடல் பெற்றோர்களே. நம்பிக்கையை, உழைப்பை, முயற்சியை, ஒழுக்கத்தை, நேர்மையை, ஒற்றுமையை, தியாகத்தை, ஈரத்தை, வீரத்தை, உதவும் மனப்பான்மையை, கீழ்படிதலை என நல்ல பண்புகளை தந்தையிடம் இருந்துதானே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்று பெரும்பாலான தந்தைகள் எப்படி இருக்கிறார்கள்? எப்படி வீட்டிற்கு வருகிறார்கள்? தள்ளாடி கொண்டு வருகிறார்கள், பொய் பேசுகிறார்கள், அலங்கோலமாக வீட்டுக்கு வருகிறார்கள், வீட்டிலேயே திருடுகிறார்கள், அடித்து பிடுங்குகிறார்கள், குளிக்காமல் அழுக்காய் இருக்கிறார்கள், அழுக்காய் திரிகிறார்கள், நேரமாகி வீட்டிற்கு வருகிறார்கள், சில சமயங்களில் வருவதே இல்லை. குடியில் இடுங்கி சிவந்த கண்களுடன் திரிகிறார்கள். கல்யாணத்திற்கும் குடி, கருமாதிக்கும் குடி. முன்பெல்லாம் கோயில்களிலும் பேருந்து நிலையங்களிலும் தான் பிச்சைக்காரர்களை பார்க்க முடியும். ஆனால் இன்று நம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடை வாசல்களிலும் சில பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மது பிச்சைக்காரர்கள். பிச்சை எடுத்தாவது குடிக்கிறார்கள். குடித்தல் நன்ற பிச்சை புகினும் குடித்தல் நன்று குடிக்கிறாங்க. இன்று கணையன் கல்லீரல் வீங்கி பார்வை சுருகி பாதி மனிதனாய் அலைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஒரு தனி மனிதன் தள்ளாடும் போது ஒரு குடும்பம் தள்ளாடுகிறது. ஒரு குடும்பம் தள்ளாடும் போது ஒரு சமூகம் தள்ளாடுகிறது. ஒரு சமூகம் தள்ளாடும் போது ஒரு நாடு தள்ளாடுகிறது. அப்படி ஒரு தள்ளாட்ட நோயால் நம் நாடு சிதைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. தீபாவளி மது விற்பனை 400 கோடியை ஒரே நாளில் எட்டியது என்று எழுதுகின்றனர் பத்திரிகைகள். இது நமக்கு பெருமையா? மிக பெரிய அவமானம், கேவலம், வெட்கக்கேடு. குடிப்பதை குற்றம் என்று உறக்க சொன்ன வள்ளுவன் உதித்த மண் இன்று குடிய